அடித்தட்டிலே கிடக்கிற ஒருவன் நான் தாழ்ந்தவன்தான் என்று பிறந்ததிலிருந்தே புரிந்து கொண்டு அப்படியே வாழ பழகி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இங்கே சனாதனம் கட்டமைத்து வைத்திருக்கிறது. எனக்கு மேல இந்த சாதி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் மேல இருக்கிற சாதியை மேல் சாதின்னு நம்புறான். சாதி அமைப்பை ஏற்றுக்கொள்கிறான். எவனாவது ஏன் இது ஊர் திருவா இருக்கு, இது ஏன் சேரியா இருக்குன்னு இதுவரையிலும் பிறந்தவர்களை யாராவது சிந்தித்ததுண்டா? ஏன் இந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இங்க தனியா இருக்கு, இந்த குறிப்பிட்ட சமூகம் எல்லாம் தனியா இருக்கு? சிந்திக்கல, பழகிட்டோம். சிந்தனை முறையிலே அப்படி சனாதனம் நம்மை பழக்கி இருக்கிறது. அவர் வசந்த சாதி, இவர் கீழ் சாதி அப்படின்னு ஒவ்வொரு சாதியும் தனக்கு கீழே இருக்கிறவனை விட தான் மேலானவன் என்கிற எண்ணமும், தனக்கு மேலே இருப்பவனை விட தான் தாழ்ந்தவன் என்கிற எண்ணமும், எவனுக்கும் இந்த சமத்துவமான சகோதரத்துவமான பார்வை இல்லாத வகையிலே உயர்வு தாழ்வை கற்பிக்கிற உளவியலை இந்த சனாதனம் தந்திருக்கிறது. அதிலிருந்து ஒருவன் மீளுகிறான். நான் அப்படி எனக்கு மேல எவனும் இல்லை அப்படிங்கிற உணர்வு ஒன்று தருதுன்னா அங்குதான் விடுதலை, அதுதான் சாதி ஒழிப்பு. அந்த இடத்தில் தான் சாதி ஒழிகிறது. என்ன ஒருத்த சமமா நினைக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு என்ன உணர்வு வந்திருக்குன்னா எனக்கு மேலானவன் எவனும் இல்லை என்கிற உணர்வை தருகிறது. அதுதான் சாதி ஒழிப்பு. பரப்பின் அடிப்படையிலே, சாதியின் அடிப்படையிலே, வர்ணத்தின் அடிப்படையிலே எவனும் என்னை விட உயர்ந்தவனாக இருக்க முடியாது, இல்லை என்கிற உணர்வை எனக்கு தந்திருக்கிறது என்றால் என்னை பொறுத்தவரையில் சாதி ஒழிந்து விட்டது.